உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சீமான் பேசும் அரசியலை இதுவரை தமிழ் மண்ணில் யாரும் பேசவும் இல்லை, பேசப் போவதும் இல்லை. அது ஏன், எதற்காக என்பது குறித்துதான் இந்த காணொளி இருக்கப் போகின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட ஆட்சிகள், மேலும் தேசிய கட்சிகளின் ஆட்சிகள் ஒரு காலத்தில் கோலோச்சி இருந்தன. இரண்டிற்கும் வேறு வேறு கொள்கையாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் அது ஏதோ ஒரு கொள்கையிலிருந்து மாறுபட்டு தனக்கென ஒரு அதிகாரத்தை நிறுவக்கூடிய சக்தியை தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே வைத்திருப்பார்கள். அந்த அடிப்படையில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிடத்தில் ஊழி திளைத்தார்கள் என்றுதான் கூற வேண்டும். மேலும் இதன் மூலமாக ஏற்பட்ட பல தீங்குகளின் அடிப்படையில் செந்தமிழன் சீமான் என்ற ஒரு மகன் தமிழ் மண்ணில் தமிழர்களுக்காக கட்சி ஒன்றை துவங்கி இதுவரை தமிழ் மண்ணில் யாரும் செய்யாத பல செயல்பாடுகளை செய்து வருகின்றார். அந்த அடிப்படையிலேயே தற்பொழுது செந்தமிழன் சீமான் அவர்கள் இயற்கை சார்ந்தும் மேலும் நாளைய எதிர்காலத்தை முன்னோக்கியும் பல்வேறு திட்டங்களை கையில் வைத்துக் கொண்டு அரசியல் களம் கொண்டிருக்கின்றார். அரசியல் மட்டும் நோக்கமல்ல, மாறாக இளையோர் எதிர்காலமும் இளையோருக்கான நல்புத்தியும், மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் ஒன்றும் அறியாதவர்களாக இருக்கக்கூடாது, மேலும் உள்ளூர் அரசியலிருந்து உலக அரசியல் வரை அனைத்தும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற போன்ற அடிப்படை கட்டமைப்புகளை தொடர்ச்சியாக தமிழ் மண்ணில் அரசியல் மேடைகளில் பயிற்றுவித்து வருகின்றார்கள் நாம் தமிழர் கட்சியினர். மேலும் செந்தமிழன் சீமான் என்றால் அது மிகையாகாது. மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ் மண்ணில் அரசியல் செய்ய துவங்கிய பிறகு தமிழ் மண்ணில் இருவேறாக அரசியலை பிரித்து விடலாம். செந்தமிழன் சீமானுக்கு முன்பு இருந்த அரசியல் சூழ்நிலைகளும் காலகட்டங்களும் வேறாக இருந்தது. செந்தமிழன் சீமானுக்கு பிறகு தமிழ் மண்ணில் புதியதொரு புத்துணர்ச்சி கிடைத்தது போன்று மக்கள் அனைவரும் மிகப்பெரிய அளவிற்கு அவரை எதிர்பார்த்து தங்களுக்கான வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஒவ்வொரு முறை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறார் என்றால் நிச்சயமாக அது அந்த கட்சிக்கான வாக்காக இருக்காது, மாறாக அந்த கட்சியில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கான வாக்காக இருக்கும், மேலும் நாளை எதிர்கால சந்ததிகளுக்கான வாக்காக இருக்கும். அது மட்டுமல்லாது தற்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் உண்மைக்கும் நேர்மைக்கும் பெயர் போன ஒரு கட்சியாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி தான். அந்த நற்பெயருக்காகவும் தான் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துகின்றார்கள் என்று நம்மால் உறுதிபட கூற முடியும். தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய இளையோர் சமுதாயத்தை அறிவுசார் சமுதாயமாக உருவெடுக்க வைப்பது, மேலும் அறிவு சார்ந்த அரசியலை செய்ய வைப்பது, அறிவு சார்ந்து உலகத்தில் நடப்பது அனைத்தையும் அறிவு சார்ந்து அணுகுவது போன்ற அடிப்படை கொள்கைகளை கற்றுக் கொடுப்பது, பயிற்றுவிப்பது நாம் தமிழர் கட்சியின் ஒவ்வொரு நாளுடைய வேலையாக இருந்து வருகின்றது. அந்த அடிப்படையிலேயே பல லட்ச இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சியை தற்பொழுது தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். காரணம் கொள்கையும் கோட்பாடும், மேலும் அதில் இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகளும் என்றுதான் கூற வேண்டும். யாருக்கும் சளைக்காத, யாருக்கும் தலைப்பணியாத, அடிப்பணியாத, எப்பொழுதுமே தனித்துவத்தோடு நிற்கக்கூடிய ஒரு தலைமை பண்பு மிக்க கட்சியாக நாம் தமிழர் கட்சி வலம் வருகின்றது. கூட்டாஞ்சோருடன் தான் கூட்டுகள் எல்லாம், அரசியலில் அல்ல, மேலும் அரசியல் தேர்தலில் அல்ல என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் மேடைதோறும் மேலும் செய்தியாளர்கள் முன்பும் அடிக்கடி முழங்கி வருவார். அந்த அடிப்படையிலேயே கட்சி துவங்கிய நாள் முதல் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சியுடனும் ஒரு சீட்டு 2 சீட்டிற்கு ஏலம் போய்விடாமல் தொடர்ச்சியாக தனித்து களம் கொண்டு கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய அடிப்படையிலேயே பல லட்ச வாக்குகளையும் பெற்றார்கள், மேலும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவெடுத்தார்கள். நிச்சயமாக செந்தமிழன் சீமானை போன்று வேறு யாரும் இதுவரை செய்ததில்லை, இனிமேல் செய்ய போவதும் இல்லை என்பதுதான் இந்த காணொலியின் கருவாக இருக்கின்றது. மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.